மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞனை கவுன்சிலிங் கூட்டு இருந்தாங்க. ரொம்ப அமைதியாக ஏதோ வெறித்த பார்வை, யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறான். அவன் ரொம்ப நேரம் பேச ட்ரை பண்ணி பேசவே இல்லை. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சான். பிரச்சனை ஒன்றுமே இல்லை, லவ் பண்ணிக்கிறான், பொண்ணு ஏற்றுக்கல, இவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். லவ் பண்ணு கிடைக்கிற அப்படின்னாக்க பின்னாடி அலையிறது, அந்த பொண்ணு ஒத்துக்கணும் ஆசிட் விடுறது, இல்லாட்ட தற்கொலை பண்ணிக்கிறது, இல்லாட்ட அந்த பொண்ணை கொலை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். காதலில் தோத்துட்டா தாடி வச்சு சன்னியாசம் போகிறது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அழகு. அந்த அழகுக்கு பின்னாடி நம்ம மயங்கி ஓடிட்டே இருக்கிறோம். ஒரு பெண்ணை பார்த்தோன்னே உண்டாகக்கூடிய ஒரு அழகுனால தான் இந்த இவ்வளோ பிரச்சனை உண்டாகுது. ஆனால் நம்ம யாருக்குமே அந்த அழகுங்கிறது நிரந்தரமே இல்லை அப்படிங்கிறது உணர்றது இல்லை. ஒரு ஃபிலிமில் கூட அந்த என்ன விலை அழகே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் பாடின ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. பார்த்து அந்த அழகு அவ்வளோ அழகு அந்த லேடி வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்களுக்கு கேன்சர் வந்துட்டு அவங்க ஃபோட்டோ ட்விட்டரோடு போட்டிருந்தாங்க. முடியெல்லாம் இல்லாமல், மேக்கப் போட்டு முகத்தை ஒரு பொலிவே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி கேன்சர் வந்து எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அந்த என்ன விலை அழகேன்னு பாட்டு போய் எழுத அந்த அவங்களுக்காண்டி எழுதின பாட்டு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அழகான ஒரு லேடி எந்த அளவுக்கு பின்னாடி பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அழகு அப்படிங்கிறது நிரந்தரமாகவே இல்லை. இந்த அழகுக்காக இது தெரியாம தான் நம்ம பின்னாடி அழகுன்னு சொல்லி பின்னாடி அலைஞ்சி வாழ்க்கையை தொலைச்சி வாழ்க்கையை வம்பாய்க்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நபர்கள்லாம் லவ் ஃபெயிலியரா ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்குங்க, அது தீர்வாக இருக்கும். அதை விட்டுட்டு தற்கொலை பண்ணுறது, கொலை பண்ணுறது, தற்கொலை பண்ணுறது செய்யவே செய்யாதீங்க. உங்களுக்கு ஏதாவது மனசில் பிரச்சனைகள் அதிகமாகுது, துக்கம் ஜாஸ்தியாகுதுன்னா ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கங்க, நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதை விட்டு தவறான முடிவுகள்லாம் போயிட்டே இருக்காங்க.